பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், வருஷ பலன்கள் பார்க்குறோம். அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிப்புத்திர பகவான். சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சித்திர மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது. இந்த வருஷம் எப்போ தொடங்குது, இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் ஆங்கில தேதி 14/4/2025 உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது. இது முடிகிறது அப்படின்றது 14/5/2025 வரையிலும் இந்த சித்திர மாதம் இருக்குது. சித்திர மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம். நம்ம அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க, திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொன்னக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும், சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்றனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திர மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 23/4/2025 வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம், நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் 8:04லேருந்து 9:34க்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/4/2025 திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த 75வது ஆராதனை தினம் அந்த 25/4 கொண்டாடப்படுது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 27/4/2025 சித்திர மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/4/2025 நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நகைக்கடைக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை. சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் 30/4/2025. பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/5/2025 எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில். அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க. இந்த அக்னி நட்சத்திரம் 4லேருந்து 21 வரலும் இருக்குது. அது வைகாசியில் வந்துடுது. அப்போ அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/5/2025 திங்கக்கிழமை. எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு. இந்த சித்திர மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர். அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம். வரலாறு புகழ்பெற்றது, உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த 12/5/2025 திங்கக்கிழமை. சரி, இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும், அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும்,
4ஆம் இடமான கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது. இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம். இதில் இந்த காலகட்டங்களில் 2 மெல்ல செல்லும் கிரக பயிற்சிகள் இருக்குது. அந்த 2 கிரகங்கள், ஒன்று ராகு, இன்னொன்று கேது, அடுத்தது குரு பயிற்சி. இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி 26/4/2025 வருது. இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. ஏன்னா ராகு கேத்துன்றது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது. இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம், அதாவது சித்திரை மாதத்தை பற்றி பேசுகிறோம். எப்படியும் ராகு கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம். அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது. குரு பயிற்சி 11/5/2025 நடக்கிறது. குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுற்றுவார். அதனால் வந்து கும்பத்துக்கும், கேத்து கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார். இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் வக்கர கதியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4 நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கார். இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது. குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் தேதி 11/5 தான் மாறுறார். அதனால் மாத கடைசி சித்திரை மாத கடைசியில் தான் குரு பெயர்ச்சி வருது. அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார், வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். பெரிய விசேஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேதி வரலும், இந்த மாதத்தினுடைய 15 தேதி வரலும், அதாவது 30/4/2025 வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார். என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா, நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமையிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும். புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கு. சரி, அதற்கு அடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்தேனால் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய், சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள். ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார், பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார். அதை தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்றொன்றாக இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்கள், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷத்தில் 1, 2 பாதம் கொண்டவர்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரருடைய ராசி அதிபதியாகிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல போய் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த வீட்டுக்கு உண்டான குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருந்து பரிவர்த்தனை யோகமும் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த காலகட்டங்களில் அப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுக்கு சமம். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுக்கு சமம். இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஏற்றங்களை தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ரெண்டாவது 2ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் போய்
அவர் 11ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சாலும் சுக்கிரன் உச்சம் அடைஞ்ச காரணத்தினால் நீச்ச பங்கம் அடைஞ்சதுனால் பொருளாதார ரீதியிலையும் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் மிக அதிகம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு நல்ல தைரியம் வீரியம் எல்லாத்தையும் தந்து எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலமாக அமையும். மேற்கொண்டு உள்ளவர்கள் நம்முடைய ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவார். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் ராகு கேத்துவின் பெயர்ச்சியும் இருக்குது. அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர குரு பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் பெயர்ச்சியார். இந்த மாதத்தினுடைய ஒரு 10 நாளில் வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி அபரிமிதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கவே போகுது. என்ன ஏற்றம் வரப்போகிறது அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவ்வளோ நாளாக கேத்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஐயா சொன்ன மாதிரி உச்சம் பெற்று போயிருக்கார். உச்சம் பெற்று போயிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். ஏன்னா உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறதும் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற திருமண பாக்கியம் வந்தாச்சு, திருமண யோகம் வந்தாச்சு. திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலகட்டம். இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமணம் கன்ஃபார்ம் ஆகிடும். நிச்சயமாக திருமண காலம் ஆயிடுது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதோட பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஒரு மறைந்து ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி செவ்வாயானவர் 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா 12ஆம் அதிபதி ஒரு மறைவு ஸ்தானம், அவர் 3ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெற்று போகிறது, இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நீச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இளைய சகோதரர்களோடு சற்று முரணான பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், முயற்சிகளில் வெற்றி, வெளிநாடு போகிறதுக்குன்னு முயற்சி பெற்றால் அதில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். தூக்கங்கள் கலையக்கூடிய காலகட்டம். பிரச்சனைகள், அதாவது 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை நிச்சயமாக சுகத்தை கம்மிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா தூக்கம் வராத தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய ட்ராவலிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் புதனுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்றதையும், புதனோடு சேர்ந்த சுக்கிரன் என்ன ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ரிஷபராசிக்கு அப்படின்றதையும் பற்றி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசி உங்களுடைய ராசிநாதனில் குரு இருக்கார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் நலத்தில் இருந்த உபாதைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் டிப்ரெஷன் இருந்துச்சு, அது குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று 2க்கும் 5க்கும் புத பகவானோட நீச்ச பங்கம் அடைகிறதுனால லாபஸ்தானம் 11ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீச பங்கம் புத பகவான் 2 தனஸ்தானாதிபதி, அவர் அங்கே 11ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்காரு. அடுத்தது உங்களுடைய ராசியாதிபதி அங்கே உச்சம் பெற்று நீச பங்கம் ஏற்பட்டிருக்கிறாரு. நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வியாழன் நோக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தருக்கு திருமணம் நடைபெறணும்னாக்க குருவுடைய பார்வையும் மற்றும் சனியுடைய தொடர்பும் வரணும். இப்போ உங்களுக்கு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. கண்டிப்பாக திருமண யோகம் வந்துருச்சு. ராசிலேயே குரு இருக்காரு, திருமண யோகம் வந்துருச்சு. கலத்திரக்காரனான சுக்கிரன்
உச்சம் பெற்று இருக்கிறாரு. அவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்தது 2க்கும் 5க்கும் உடைய புத பகவான் அங்கே நீசபங்கம் ஏற்பட்டிருக்காரு. அப்போ இதுவரை ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியின் 5ஆம் இடம். கடந்த காலகட்டங்களில் கேது இருந்தார். அந்த கேது மாறி எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வலவேட்டில் போகும். ராகு கேது மட்டும் இடவேட்டில் போவார். அவர் 4ஆம் இடத்துக்கு போனார். குலதெய்வ வழிபாடில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடைகளும் தாமதங்களும் இந்த சித்திரை மாதம் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த வேலைக்கு உண்டான அங்கீகாரம்னா என்ன? பதவி உயர்வு, பணவரவு. குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு பணவரவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ராசிநாதனும் வலுப்பெறாரு. 11ஆம் இடமும் வலுப்பெறுது. 2, 5 இடமும் வலுப்பெறுது. நீசபங்கம் ஏற்படுது. 1, 6 வலுப்பெறுது. அப்போ நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உத்தியோகம் ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, வேலைக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சித்திரை மாதம், விசுவாச வருஷம் வருகின்ற சித்திரை மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆனந்தமான மாதம், அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள், அது சந்திராசிரம தினங்கள், அது என்னென்னைக்கும் என்றும், அதை தவிர ஒரு சில தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லாத ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் என்பதை பற்றியும் நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அதிபதியே சுக்கிரன். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானுக்கு மொச்சை வந்து ஏழை எளிய மக்களுக்கு தானமாகவும், பச்சையான மொச்சையை தானமாகவும் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு. இல்லைன்னா மொச்சையை வந்து சுண்டலாக பண்ணிவிட்டு அந்த மொச்சையை வந்து சுக்கிர பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மொச்சை தானமாக பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு 17/4/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, வெள்ளிக்கிழமையும் இல்லை, 17/4/2025 வியாழக்கிழமை, 18/4/2025 வெள்ளிக்கிழமை, 19/4/2025 சனிக்கிழமை, 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2 மணி 14 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டமம் இருக்கிற தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த புத்தி தடுமாற்ற நிலையை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த புத்தி தடுமாற்றத்தினால் ஏதாவது ஒரு செயல்பாடை நீங்கள் செஞ்சிருவீங்க. அது வந்து அதனுடைய விளைவு இன்னைக்கு தெரியாது, அது பின் விளைவாக வரும். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து கூட வரும். அப்போ இந்த நாட்களில் அதுகளையெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா அதனால் பின்னாடி நமக்கு தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக அவசியம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், திருமண பாக்கியம் கைகூடும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருப்பினும் ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு பிறகு படிப்பில் மிகவும், ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய, சீனியர் பொசிஷன் கிடைக்கக்கூடிய, அதை தவிர பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, கேமராமேனாக இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தோம்னா சிஜி, அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த சர்ஜன்ஸு, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படித்த டாக்டர்ஸு, சர்ஜன்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம்.
அதாவது ஃபேஷியல் இது பண்ணுறவங்க, அதாவது சர்ஜன்ஸாக இருக்கிறவங்க, மேசிலரி சர்ஜரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃபேஷியல் சர்ஜரி பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து முகத்தை அழகுபடுத்தக்கூடிய கலைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது நல்லது. பணம் வந்து எல்லா வகையிலையும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தாலேயானால் சுகங்கள் கெடும். என்ன சுகங்கள் கெடும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும், வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும், தூக்கமின்மை இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.